உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ் லைக் சாப்பிடுறது, ப்ரே பண்றது எல்லாமே உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஃபாஸ்ட்டா பண்ணிருவீங்க. ஏன்னா, நீங்க டெய்லி அத பண்றதுனால உங்க பிரெயின் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கும். சாப்பிடுறதுக்கு இதுதான் ப்ரொசீஜர். பிரேயர் பண்றதுக்கு இதுதான் ப்ரொசீஜர். இந்த மாதிரி பொசிஷன்ல நிக்கணும். இந்த ஹேண்ட யூஸ் பண்ணணும் அப்டின்ட்டு எல்லாமே பிரெயின்ல வந்து வயர்டா இருக்கும். லைக்வைஸ் சி புரோகிராமிங்ல சில லாஜிக் நமக்கு ரிப்பீட்டடா யூஸ் ஆகுற மாதிரி வருது அப்டின்னா, அத ஒரு ஃபங்ஷன்ல நம்ம போட்டு வச்சுக்கிட்டு, அந்த ஃபங்ஷன மட்டும் கால் பண்ணா, அந்த லாஜிக்க ரீரைட் பண்ணி கோட லென்த்தி ஆக்குறதுக்கும் வந்து அந்த சிச்சுவேஷன நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். கோடையும் வந்து அந்த மாதிரி ஃபங்ஷன்ஸ் எப்படி எழுதுறது, அந்த ஃபங்ஷன கால் பண்ணி எப்படி அந்த ரிப்பீட்டட் லாஜிக்க வந்து நம்ம ரன் பண்றதுன்ட்டு இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்கலாம். What is a function? It is a block of code that performs a specific task. சில ரிப்பீட்டடான அந்த லாஜிக்க நம்ம ஃபங்ஷனுக்குள்ள போட்டு வச்சுக்கலாம். அந்த ஒரு டைம் நம்ம அந்த ஃபங்ஷன்ல எழுதிட்டோம்னா, எத்தன டைம் வேணாலும் நம்ம கால் பண்ணி அந்த லாஜிக்க வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இந்த மாதிரி ரீயூசபிள் லாஜிக் எல்லாம் ஒரு ஃபங்ஷன்ல போட்டு வைக்கிறதுனால, அந்த கோட் ரெப்படிஷன நம்ம அவாய்ட் பண்ண முடியும். நம்பர் ஆஃப் லைன்ஸ வந்து சேவ் பண்ண முடியும். கோடும் பார்க்கறதுக்கு ஆர்கனைஸ்டா இருக்கும். திரும்ப திரும்ப நம்ம பிளேயரோட ஸ்கோர அப்டேட் பண்ணணும். அ அப்டின்னா, அத வந்து ஒரு டைமுமே மேனுவலா வந்து இன்கிரிமென்ட் பண்ணி, டிக்ரிமென்ட் பண்றத விட, அதுக்கு ஒரு செப்பரேட் லாஜிக்ல போட்டு வச்சுக்கிட்டோம்னா, கோட் ஆர்கனைஸ்டாவும் இருக்கும். டீபக்கிங் பண்றதுக்கும் நமக்கு ஈஸியா இருக்கும். ஃபங்ஷன்ஸ்லயே 2 டைப் இருக்கும். ஒண்ணு பில்ட் இன் ஃபங்ஷன், செகண்ட் யூசர் டிஃபைன்ட் ஃபங்ஷன். பில்ட் இன் ஃபங்ஷன்ங்கிறது சி புரோகிராம் லைப்ரரீஸ்ல டிஃபால்ட்டா இருக்கும். சில ஃபங்ஷன்ஸ் லைக் பேசிக்கா நம்ம யூஸ் பண்ற stdio.h லைப்ரரில வந்து printf, scanf இந்த மாதிரி ஃபங்ஷன்ஸ்லாம் வந்து டிஃபால்ட்டா இருக்கும். நமக்கு யூசர் கிட்டேருந்து டேட்டா வாங்கணும் அப்டின்னா, scanf ஃபங்ஷன் யூஸ் பண்ணிக்குவோம். ஏதாவது மானிட்டர்ல ஏதாவது லாஜிக் பிரிண்ட் பண்ணணும் அப்டின்னா, printf ஃபங்ஷன் யூஸ் பண்ணிக்குவோம். எப்படி பிரிண்ட் பண்ணணும், எப்படி இன்புட் வாங்கணும்னு அந்த லாஜிக்க மேனுவலா நம்ம உட்காந்து ஒரு டைமும் எழுதாம, அந்த ஃபங்ஷன கால் பண்ணதுனால டைரக்ட்டா அந்த லாஜிக் ஈஸியா நமக்கு ரன் ஆகுது. ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் நம்ம லாஜிக் எல்லாத்தையுமே நம்மளே மேனுவலா எழுதணுங்கிற நெசசிட்டி இல்லாம, சில பில்ட் இன் லாஜிக்ஸ வந்து நம்ம யூஸ் பண்றதுக்கு பில்ட் இன் ஃபங்ஷன்ஸ் இருக்கு. அத நம்ம கால் பண்ணாலே அதோட ஃபங்ஷனாலிட்டீஸ நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். இதே மாதிரி நம்மளாவும் மேனுவலா சில ஃபங்ஷன்ஸ டிஃபைன் பண்ண முடியும். இதுதான் யூசர் டிஃபைன்ட் ஃபங்ஷன்ஸ். இப்போ ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிறதுக்கு, இல்ல ஓட்டரோட ஏஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு, இல்ல பிளேயரோட ஸ்கோர வந்து ட்ராக் பண்றதுக்கு, நம்ம ப்ரோகிராம் லாஜிக்க்கு எந்த இது தேவைப்படுதோ, அந்த ரிப்பீட்டட் லாஜிக்க நம்ம நம்ம ஓனா டிஃபைன் பண்ண ஃபங்ஷன்ல போட்டு வச்சுட்டு, அத நம்ம கால் பண்ணிக்கலாம் ஈஸியா. ஒரு ஃபங்ஷனோட ஸ்ட்ரக்சர் இப்படிதான் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு இந்த ஃபங்ஷனோட ரிட்டர்ன் டைப், தென் த ஃபங்ஷன் நேம், பாரன்தசிஸ் அதுக்கப்புறம் நம்ம என்ன லாஜிக் வேணுமோ, அந்த லாஜிக் எழுதிட்டு ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஃபங்ஷனுக்கு ரிட்டர்ன் டைப் நம்ம இன்டிஜர் ஆர் ஃப்ளோட் ஏதாவது குடுத்துருக்கோம் அப்படின்னா, அந்த டைப்ப ரிட்டர்ன் பண்ணணும். வாய்டுன்னு குடுத்துருந்தோம்னா, எதுவுமே ரிட்டர்ன் பண்ண வேணாம். நம்ம வேரியபிள்ஸ வந்து ஃபர்ஸ்ட்டு டிக்ளேர் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வேல்யூ இனிஷியலைஸ் பண்றோம்ல. இன்ட் எக்ஸ் அந்த மாதிரி நம்மளோட ஃபங்ஷனையும் ஃபர்ஸ்ட்டு டிக்ளேர் பண்ணிக்கலாம். இத வந்து புரோட்டோடைப்ன்னு கூட சொல்லுவாங்க. இந்த ஃபங்ஷன் வந்து இதோட ரிட்டர்ன் டைப் வந்து இன்டிஜரா இருக்கு. ஸோ, இதுலேருந்து ஒரு இன்டிஜர் வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். இந்த ஃபங்ஷன கால் பண்றப்போ ஒரு இன்டிஜர் வேல்யூ ஆன்ஸர் வரும் நமக்கு. தென் ஃபங்ஷன் நேம் ஆட் அதுக்கப்புறம் பாரன்தசிஸ்குள்ள 2 இன்ட் குடுத்துருக்கேன். இன்ட், இன்ட். ஸோ, இந்த ஃபங்ஷனுக்கு நான் 2 வேரியபிள்ஸ் 2 இன்டிஜர் வேல்யூஸ் வந்து இன்புட்டா பாஸ் பண்ண போறேன். இது டிக்ளரேஷன்ங்கிறதுனால செமிகோலன் வச்சு நான் எண்ட் பண்ணியிருக்கேன். டிக்ளேர் பண்றதுனா, இந்த மாதிரி ஆட்ங்கிற ஒரு ஃபங்ஷன் வந்து நான் இந்த புரோகிராம்ல யூஸ் பண்ண போறேன். அதோட ரிட்டர்ன் டைப் இன்டிஜர் அண்ட் இது வந்து 2 வேல்யூஸ் வந்து அக்செப்ட் பண்ணும் பாராமீட்டர்ஸா. அப்படின்னு அத டிக்ளரேஷன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் அந்த வேல்யூவ டிஃபைன் பண்ண போறேன். அந்த ஃபங்ஷன் எப்படி இருக்கும்? அந்த ஃபங்ஷனோட லாஜிக் என்னன்ட்டு டிஃபைன் பண்ற சின்டாக்ஸ் இப்படிதான் இருக்கும். ஃபங்ஷனோட ரிட்டர்ன் டைப், தென் ஃபங்ஷன் நேம், தென் 2 பாராமீட்டர்ஸ் அதுக்கு ஒரு நேமும் நான் எழுதியிருக்கேன். இன்ட் ஏ, இன்ட் பி. ஃபங்ஷன் லாஜிக் என்னன்னா, இந்த ஆட்ன்ட்டு கால் பண்ணி 2 பாராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த 2யும் ஆட் பண்ணிட்டு, அந்த ஆன்ஸர ரிட்டர்ன் பண்ணணும். ரிட்டர்ன் ஏ பிளஸ் பி. இதுதான் அந்த ஃபங்ஷனோட லாஜிக் அண்ட் ஃபங்ஷன் டெஃபினிஷன் இப்படிதான் இருக்கும். தென் ஃபங்ஷன கால் பண்றதுக்கு நான் ஒரு வேரியபிள் இன்ட் சம் ஈக்குவல் டூன்னு ஏதாவது ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டு, ஈக்குவல் டூ ஆட் ஆஃப் 5, 3 ஏன் இத வந்து ஒரு வேரியபிள்க்கு பாஸ் பண்றேன் அப்படின்னா, இந்த ஆட் ஃபங்ஷனோட ரிட்டர்ன் டைப் வந்து இன்டிஜர். ஸோ, அந்த ஃபங்ஷன நான் கால் பண்ணேன் அப்படின்னா, இந்த ஃபங்ஷன் என்ன பண்ணும்னா, அந்த ஃபங்ஷன் கூட பாஸ் ஆன 2 வேரியபிள்ஸ ஆட் பண்ணி அந்த ரிசல்ட்ட வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ, இந்த ஃபங்ஷன் வந்து 3, 2 இந்த 2யும் பாஸ் பண்ணலாம். இந்த ஃபங்ஷன் கால் பண்ணவங்களுக்கு 5ங்கிற ஆன்ஸர வந்து இது பாஸ் பண்ணும். இந்த ஆன்ஸர கேட்ச் பண்றதுக்காக தான் இந்த ஃபங்ஷன கால் பண்ற இடத்துல வந்து இன்ட் சம் ஈக்குவல் டூ ஆட் ஆஃப் 5, 3 ஸோ,
இந்த ஃபங்ஷன் லாஜிக் படி இந்த 2ம் ஆட் ஆகி 8ங்கிற வேல்யூ வந்து இந்த வேரியபிள்ல போய் ஸ்டோர் ஆகும். அது ஒரு கம்ப்ளீட் கோடா இப்படிதான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து ஹெடர் ஃபைல். தென் என்னோட ஃபங்ஷன நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு இந்த இந்த ப்ரோகிராம்ல நான் ஆட்ன்னு ஒரு ஃபங்ஷன் யூஸ் பண்ண போறேன். அதுக்கு வந்து 2 பாராமீட்டர்ஸ் நான் இன்புட்டா வாங்குறேன். அவுட்புட் வந்து ஒரு இன்டிஜர் வேல்யூவ நான் ரிட்டர்ன் பண்ண போறேன். அப்படின்ட்டு டிக்ளேர் பண்ணிட்டேன். இது வந்து ஃபங்ஷன் டிக்ளரேஷன். தென் மெயின் ஃபங்ஷனுக்குள்ள 2 வேரியபிள் x = 10, y = 20 2 வேரியபிள் அசைன் பண்ணியாச்சு. அண்ட் சம்ன்னு ஒரு வேரியபிளும் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். தென் இந்த ஃபங்ஷன நான் கால் பண்றேன். sum = ஆட் ஆஃப் x, y. sum ஆட் ஆஃப் x, y. xக்கும் yக்கும் வேல்யூஸ் வந்து 10 அண்ட் 20. இந்த இடத்துல வந்து டைரக்ட்டா அந்த ஃபங்ஷன் டெஃபினிஷன் எங்க இருக்கோ, அந்த லைன வந்து சர்ச் பண்ண ஆரம்பிக்கும் கம்பைலர் வந்து. ஆட் ஆஃப் x, y இருக்கு. ஃபங்ஷன் டெஃபினிஷன் எங்க இருக்குன்னு பார்த்தா, இங்க தான் ஃபங்ஷன் டெஃபினிஷன் இருக்கு. அங்க போய் லாஜிக் ரன் ஆகும். இன்ட் ஆட் ஆஃப் இன்ட் a, b. இந்த 10, 20 தானே இந்த வேல்யூ இங்க வந்து அசைன் ஆகும். ஸோ ஆன்ஸர் ரிட்டர்ன் 10 + 20. ஸோ 30ங்கிற ஆன்ஸர் வந்து திரும்ப இந்த இடத்துக்கு வரும். sum = 30 அப்படின்னு அசைன் ஆகும். தென் printf sum = %d 30. ஸோ sum = 30 அப்படின்ட்டு ஸ்க்ரீன்ல நமக்கு தெரியும் printf ஸ்டேட்மெண்ட் குடுத்ததுனால. தென் இந்த ஃபங்ஷன் வந்து எண்ட் ஆகுது. Why do we use functions in C? To increase the code size ஆ? இல்ல. ஆக்சுவலா to decrease the code size தான். To avoid repetition and organize code. இது கரெக்ட். To make code complex. இதுவும் ராங். To make the code less complex. None of the above. So இந்த செகண்ட் ஆப்ஷன் B தான் கரெக்ட். Which of the following is a built-in function? ஆட்ங்கிறது built-in function இல்ல. நம்ம மேனுவலா எழுதுனது இந்த டைம்ல. தென் printf வந்து built-in function தான். மை ஃபங்ஷன் இத பார்த்தாலே வந்து தெரியும். நமக்கு வந்து யூசரே எழுதின ஃபங்ஷன் மாதிரி தான் இருக்கு. இதுவும் வந்து பில்ட் இன் ஃபங்ஷன் இல்ல. இது printf மட்டும் தான் பில்ட் இன் ஃபங்ஷன். இது வந்து stdio.h லைப்ரரில இருக்கு. தென் விச் பார்ட் ஆஃப் அ ஃபங்ஷன் கன்டெய்ன்ஸ் த ஆக்சுவல் கோட் லாஜிக்? கோட் லாஜிக் எங்க இருந்துச்சு? ஃபங்ஷன் டிக்ளரேஷன் அப்படின்னா, இந்த ஃபங்ஷனுக்கு இந்த ரிட்டர்ன் டைப் அண்ட் இந்த ஆர்குமென்ட்ஸ் இருக்கு. இதான் ஃபங்ஷன் நேம். அது மட்டும் தான் இருக்கும். ஸோ டிக்ளரேஷன் கிடையாது. ஃபங்ஷன் டெஃபினிஷன்ல தான் ஆக்சுவல் லாஜிக் கம்ப்ளீட்டா இருந்துச்சு. ஃபங்ஷன் கால் பண்றப்போ நம்ம பாராமீட்டர்ஸ் தான் பாஸ் பண்ணுவோம். அந்த வேல்யூஸ் 10 ஆர் 20 எனிதிங். ஹெட்டர் ஃபைலும் கிடையாது. ஹெட்டர் ஃபைல் எதுக்கு ஆட் பண்றோம் அப்டின்னா, இந்த ஹெட்டர் ஃபைலுக்கு கீழ எந்த ஃபங்ஷன்ஸ்லாம் இருக்கோ, அத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு ஸ்கோப் இருக்கு. அத மென்ஷன் பண்றதுக்கு தான் ஹெட்டர் ஃபைல். ஆக்சுவல் லாஜிக் அங்க இருக்காது. ஃபங்ஷன் டெஃபினிஷன். இந்த வீடியோல ரொம்ப பேசிக்கா ஃபங்ஷன்னா என்னன்னு தான் பார்த்தோம். இட்ஸ் அ பிளாக் ஆஃப் கோட் தட் பெர்ஃபார்ம்ஸ் ஒன் ஸ்பெசிஃபிக் டாஸ்க். அத நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஃபங்ஷன்ல 2 டைப் இருக்கு. பில்ட் இன் ஃபங்ஷன். அத நம்ம லைப்ரரீஸ் போட்டு ஆக்சஸ் பண்றது. தென் யூசர் டிஃபைன். நம்மளே மேனுவலா எழுதி லாஜிக் டிஃபைன் பண்றது. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம ஒரு ஃபங்ஷன் கிரியேட் பண்றப்போ, அதுக்கு டிஃபரெண்ட் ரிட்டர்ன் டைப்ஸ் ஆஃப் டிஃபரெண்ட் டேட்டா டைப்ஸ், இன்டிஜர் ரிட்டர்ன் டைப் ஆர் ஃப்ளோட் அத எப்படி கிரியேட் பண்றது? அண்ட் ஒரே ஃபங்ஷனுக்கு டிஃபரெண்ட் பாராமீட்டர்ஸ் எப்படி பாஸ் பண்றது? அத பத்தி டீட்டெயில்டா பார்க்கலாம். தேங்க் யூ.